ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஷேர வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ரொம்ப டாப்ல இருக்கு. எல்லாமே வந்து வேல்யூவேஷன்லாம் தாண்டி மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு எல்லா ஷேரும். அப்படி இருந்தும், இன்னும் சில ஷேர்ஸ் வந்துட்டு நல்லா வந்து அட்ராக்டிவான ஒரு வேல்யூல வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அது அங்கங்க இருக்கு. பிட்ஸ் அண்ட் பீஸஸா மார்க்கெட்ல அங்கங்க கிடைக்குது. அந்த ஷேர்ஸ பத்தி தான் வந்து இன்னைக்கு உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட நான் டிஸ்கஷன் பண்ண போற ஷேர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மால ஒரு நல்ல கம்பெனி. அது மட்டும் இல்லாம, அவங்களோட கம்பெனியோட கடன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்களோட கடன் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ரெவென்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 75% ரெவென்யூ வந்து இவங்களுக்கு டாலர் ரெவென்யூலேருந்து வந்துட்டு இருக்கு. ரெவென்யூ பண்ற இந்தியன் ஃபார்மா கம்பெனில இவங்க வந்து ஒரு 3வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்தியாவிலேருந்து இருக்கிற நல்ல டாப் 10 கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 5 பிளேஸ்க்குள்ளார இந்தோட டாக்டர் ரெட்டி அப்படிங்கிறது உள்ள வந்துரும். இப்போ ரீசென்ட்டா லாஸ்ட் 2 வருஷமா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லா ரைஸ் ஆகி மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்த கிராஃப் மூலமாவே வந்து நல்லா தெரியுது. இது ரீசென்ட் இயர்ஸ்ல இவங்ககிட்ட இருந்து வர ஒரு நல்ல விஷயம். ப்ரொமோட்டர் வைஸ் வந்து பார்க்கும்போது எந்த ஷேர்ஸுமே பிளெட்ஜ் இல்லாம நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டாக்டர் ரெட்டியில வந்து இருக்காங்க. அதேமாரி இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட செக்டரோட டிவிடெண்ட் ஈல்ட விட கொஞ்சம் பெட்டரா தான் வந்து இவங்க டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்க ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட இபிஎஸ் இயர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் அதுக்கான வேல்யூவ தராம ரொம்ப வந்து கீழ தந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரூ. 6,500 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத குடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் வந்து ஆர்வம் காட்டாதனால, இது வந்து பெரிய லெவல்ல அட்ராக்டிவா இல்லாத மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பிளிட் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. 1:5 அப்படின்னு. ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 5 ஷேரா வந்து ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதுக்கான டேட் அப்படிங்கிறது அவங்க இன்னும் அனௌன்ஸ்மென்ட் இன்னும் பண்ணல. ஸோ அதனால இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூவேஷன்ல படி பார்க்கும்போது, இது ரொம்ப நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால, இந்த ஷேர வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுலயும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ பிஃபோர் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷேர் வாங்கணுமா? ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 பக்கமும் வந்துட்டு ஷேர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண போறேன். ஏன்னா, இப்ப இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி நான் இப்போ வாங்குறது வந்து ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து ஒரு 5, 5 ஷேரா வந்து வாங்குறதா வந்துட்டு தான் ஒரு பிளான் அப்படிங்கிறது இந்த ஷேர பொறுத்தவரையும் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது, ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா ஐடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பேங்க்கா வந்து அப்கமிங் குரோத் குடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கா வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஒரு பேங்க்கு. ஆர்பிட்ராஜ் ரேஷியோ அப்படிங்கிறது இன்னும் ஓப்பன்ல தான் வந்து இருக்கு. 100 ஷேர் ஐடிஎஃப்சில வச்சிருந்தோம்னா, 155 ஷேர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜ் ஆகும்போது நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆர்பிட்ராஜ் ரேஷியோ அப்படிங்கிறது ஓப்பன்ல இருக்கு. பட் இன்னும் மெர்ஜர் டேட் அப்படிங்கிறது பேங்க் சைட்லேருந்து அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறத பண்ணல. டிவிடெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான டிவிடெண்ட் தர ஒரு நல்ல பேங்க் ஷேர் தான். ரீசென்ட்டான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வைத்தியநாதன் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களே வந்துட்டு திருப்பியும் ஆர்பிஐ வந்து அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு பண்ணிருச்சு. இவங்களோட அ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சிஇஓவாவும், எம்டியாவும் அவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க. 2027 வரையும் இவர் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. ஸோ இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ஹையர் வேல்யூல இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீப்பான ரேட்ல கிடைக்கிறதுனால, இதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்பலாம் இந்த 100, 110 ரூபாய்க்கெல்லாம் கட் ஆகி வருதோ, இந்த ரூ. 104, 105, இன்னும் 108 இங்கெல்லாம் வரும்போதெல்லாம், ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிப்ல அப்படிங்கிறத நான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல இந்த ஷேர் வந்து ஹோல்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஷேர்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா நம்ம சேனல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரி டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும். கண்டிப்பா வீடியோ புடிச்சிருந்தா லைக் அப்படிங்கிறத பண்ணிருங்க. நீங்க நெறைய பேர் லைக் பண்ணா மட்டும் தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவ அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணி தூக்கிட்டு போகும். இந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த ஷேர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட். ஸோ பிஜி இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஃபாலிங் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஷேரா தான் பார்த்துட்டு இருக்கேன். கீழ விழுறதுக்கான ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வைட்னா நெறைய அசெட் ஆட் பண்ணும். இவங்க வந்து இப்போதைக்கு எந்த அசெட்டுமே ஆட் பண்ணல. அது ஒரு ட்ராபேக்கா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசெட் எதுவுமே ஆட் பண்ணாம இருந்தாங்கன்னா, இப்போ குடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வேல்யூ வந்துட்டு 2027க்கு அப்புறமா
குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இன்னொரு ரீசன். அப்புறம் புது அசெட் ஆட் பண்ணலைன்னா இருக்கிற அசெட்டோட வேல்யூ என்ன ஆகும்னா நாளாக நாளாக தேஞ்சு போயிட்டே இருக்கும். அது டிக்ரீஸ் ஆகிடும். இன்னைக்கு இருக்க பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. அடுத்தது இவங்களோட ஸ்பான்சரான பவர் கிரிட் கிட்ட இருக்க நிறைய அசெட் வந்து பிஜி இன்வெர்ட்டுக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்துட்டு பிஜி இன்வெர்ட் கொடுக்கறது போல அதை வந்து பாண்டு மூலமாக கொஞ்சம் ரிலீஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் எதுலையுமே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஆர்வம் காட்டாமல் இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து இப்படியே வந்து தொடர்ந்து போகும் அப்படின்னு வந்து நான் நம்பலை. கண்டிப்பாக வந்துட்டு 2-3 வருஷம் இப்படி நீடிச்சா கூட அதுக்கப்புறம் அதை அசெட்லாம் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இறக்குற ஷேரை மேலே நல்லா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஷேர் வந்து எனக்கு ரொம்ப இப்போதைக்கு ஒரு அட்ராக்டிவாக தெரிறதுனால இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு growth ஓரியன்டான ஒரு ஷேர் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு இன்வீட். ஸோ இன்வீட்டுங்கிறது இப்படி தான் வந்து இருக்கும். பெரிய லெவலில் மொமெண்டம் எதுவும் தராது. இவங்களுக்கு இன்னைக்கு இருக்க ரீசன்ஸுக்கு இந்த ஷேர் வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. அடுத்தது இந்த பிஜி இன்வெர்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும். ஏன் இறங்குது, எப்போ ஏறும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். இந்த பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வகையில் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டா முக்கியமாக 4 ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கணும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்க்கணும். இது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் எல்லா பேங்க்கையும் சேர்த்து இது இருக்குது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது எல்லா பேங்க்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அது வந்து 3.5லேருந்து 4% அப்படின்னு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3.7% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஸ் என்பிஏ வாரா கடன் அப்படிங்கிறது 2.5% மேலே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இருக்குது. அதுவும் வந்து இவங்க வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். காஸ்ட் டு இன்கம் ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து ஒரு ரூ. 51 அப்படின்னு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து வெறும் ரூ. 42 தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனாக பார்க்குறேன். அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் இருக்கிற அசெட்டை வச்சு எவ்வளோ வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது 1% மினிமம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலேயுமே வந்து இவங்க ஏர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேசிக்கான ஒரு 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புக் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போதைக்கு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் வந்து ரொம்ப வந்துட்டு நல்ல வேல்யூவேஷன் படி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி இவங்க ரிசல்ட்டும் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 500 இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480க்கு தான் போயிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 525க்கு வந்துட்டு இவங்க வந்து ஐபிஓ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ விடவே கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 0.96 சம்திங் வந்துட்டு புக் வேல்யூ விடவும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த ஷேரை வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவலில் எங்கே கன்சிடர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 423 இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் வரும்போது நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் பக்கமே வரல. திருப்பியும் 2வது வாட்டி வந்து இந்த 450 இந்த ரேஞ்ச் வந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஒரு ரூ. 30 இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்லையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்மு, ஷார்ட் டேர்முக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கான ரீசன் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ பஜாஜோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1926லேருந்து நம்மளோட இந்தியாவில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் செக்டரில் இருக்காங்க. ஸ்டீலு, ஹோம் அப்ளையன்ஸு, கன்சியூமர் டியூரபிள், ஃபினான்ஸு, ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்டரில் வந்துட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் குரூப் வந்து அப்படின்னு இருக்காங்க. ப்ரொமோட்டர் வைஸ் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான். ஸோ இந்தியாவோட growthலன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பஜாஜ் குரூப்பால் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் ஃபின்சர்வும் தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ப்ரொமோட்டர். இவங்களும் வந்து ஒரு நல்ல வந்து growth காட்டின 2-3 கம்பெனி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப் கிட்டேருந்து எந்த கம்பெனி வந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்முக்கு இந்த ஷேர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வரக்கூடிய காலத்தில் ஹவுசிங் செக்டர் அப்படிங்கிறது நல்ல growth இருக்கும் அப்படிங்கிறனாலையும் இந்த ஷேர் வந்து நல்லா ஃபோக்கஸாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு ஐபிஓவில் எனக்கு கிடைக்கல. அதனால் வந்துட்டு எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்து வச்சுருக்கேன்னா இது வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து ரூ. 70. இன்றைக்கி வந்து ரூ. 165 ரூ. 63 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூடாக பார்க்குறேன்.
எப்போ இது வந்து ஒரு ரூ. 100 ரூ. 110 வருதோ, அப்போலேருந்து இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பிரைஸுக்கு வாங்க மாட்டேன். ரூ. 110 வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வந்து இருக்கேன். அதுவும் லாங் டேர்முக்கு, எதுவுமே ஷார்ட் டேர்முக்குங்கிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான் நம்மள இன்னைக்கு இந்த ஷேர்ஸ்லாம் பற்றி உங்களோட டிஸ்கஷன் பண்ணணும்னா வந்தேன். டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணிட்டேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் பதிலாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.